ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சூர்யா மாரி சீரியல் ப்ரோமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ப்ரோமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, சூர்யா விட்டு தான் காமிக்கிறாங்க. சூர்யா தாராவா அவ்வளோ அக்கறையாக கவனிச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா மாறி பூங்கோட்டத்துக்கு ஃபோன் போட்டு அப்படியே அச்சேசலாக தாராத்த மாதிரியே இருக்காங்க. எனக்கு என்னமோ வந்திருக்கிறவங்க கண்டிப்பாக தாராத்த மாதிரி இல்ல, அது தாரா அத்தை தான், அவங்க பேரு கூட மாயான்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னதும், சரிமா மாறி இருக்குன்னா நேர்ல விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பூங்குன்றமும் செண்பகவல்லியம்மாவும் கிளம்பி நேரா தாரா வீட்டுக்கு வராங்க. அங்க பார்த்தோம்னா சூர்யாவும் தாராவும் பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சங்கரபாண்டிக்கும் சந்தேகமா இருக்கு, இது மாயாவா இல்ல உண்மையிலேயே நம்ம தாரா அக்கா தானா அப்படின்னு. இந்த பக்கம் சூர்யா பூங்குன்றத்தை பார்த்ததும், வாங்க சார், என்ன விஷயமா வந்திருக்கீங்க அப்படின்னதும், சூர்யா மாறி எனக்கு போன் போட்டு சொன்னாங்க சூர்யா, இப்படி தாராமா மாதிரியே ஒருத்தங்க இருக்காங்கன்னு. மாறி சொல்லும் போது எனக்கு சுத்தமா நம்பிக்கை இல்லை, நான் நம்பவும் இல்லை. ஆனா நேர்ல பாக்குறப்போதான் எனக்கே ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு செண்பகவல்லியம்மாவும் நம்ம பூங்குன்றமும் தாராவை பார்த்துட்டு சும்மா அதிர்ச்சியில இருந்துட்டு இருக்காங்க. ஆமா சார், எனக்கு கூட காசுல வச்சு பார்க்கும்போது எனக்கு அப்படியே அம்மாவே நேர்ல நின்ன மாதிரி இருந்துச்சு. நானும் உங்களை மாதிரி தான் அதிர்ச்சி ஆயிட்டேன். ஆனா அவங்க கூட பேசினதுக்கு அப்புறமா தான் தெரியும் அவங்க தாராமா கிடையாது, என் அம்மாவோட மறுபிறவி அப்படின்னு சூர்யா மாயாவை அந்த இடத்துல விட்டு கொடுக்காம பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம போகணும். சரி, இங்க பாருங்கம்மா, இப்போ நான் ஒரு விசாரணையாளரா உங்கள்கிட்ட சில விஷயங்கள் பேசணும். ஏன்னா எங்க வீட்டுல இருந்த ஒரு அம்மா மாதிரி அதுவும் அச்சியஸ்ல நீங்க இருக்கிறதால நான் சில பல கேள்விகள் உங்க கூட கேட்கலாமா அப்படின்னதும், கண்டிப்பாப்பா, ஓ நம்ம சிவாய பேசலாம் அப்படின்னுட்டு தாரா அச்சியஸ்ல அப்படியே காசுலேயே தான் பிறந்து வளர்ந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துல போங்கன்ற சரிம்மா, நீங்க காசுல தான் பிறந்தீங்களா இல்ல இடையில போய் சேர்ந்தீங்களா? நான் காசுல தான் பிறந்தப்பா, நான் ஒரு அனாதை, எனக்குன்னு அங்கே யாருமே கிடையாது. நான் அங்கேயே பிறந்து அங்கே கிடைக்கிற சாப்பாடுகளை சாப்பிட்டுட்டு இறைவனுக்காக நிறைய பணிகள் செஞ்சுட்டு இருந்தேன் அப்படின்னதும், உடனே போகுன்ற ஓஹோ அப்படியா, சரி, என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைப்பா, நான் படிக்கவே இல்லை, நான் அங்கேயே பிறந்து இறைவனுக்காகவே தொண்டு செஞ்சுட்டு அப்படியே வளர்ந்துட்டேன் அப்படின்னதும், இதை கேட்டு எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. எல்லாம் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம போகுன்ற கேள்வி கேட்க தாரா சரியா பதில் சொல்லிட்டு இருக்காங்க. இது எப்படி சாத்தியமாகும்? கண்டிப்பா அப்படின்னா இது தாராத்தியா இருக்கவே முடியாது. கடவுள்னாலே இவங்க மதிக்காதவங்க இன்னைக்கு கடவுளை பத்தி அவ்வளவு சொல்றாங்க. கடவுளுக்காகவே தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணிச்ச மாதிரியே பேசிட்டு இருக்காங்க. கண்டிப்பா இது தாராத்தியே கிடையாதுங்கிற மாதிரி அந்த இடத்துல ஸ்ரீஜா, பார்வதிங்கால ஹாசினி எல்லாரும் முடிவெடுத்துக்கிறாங்க. ஆனா மாறி ஆச்சரியப்படுறாங்க. என்ன இது பக்காவா எல்லாமே யோசிச்சு பேசிட்டு இருக்காங்க, அப்படின்னா இது தாராத்த கிடையாதா அப்படின்னு மாறிக்குமே சந்தேகம் வர ஆரம்பிக்குது. இந்த பக்கம் பார்த்தோம்னா போங்கன்ற நல்லபடியா தாரா கிட்ட பேசி முடிச்சுட்டு, ரொம்ப நன்றிமா, நல்லா பதில் சொன்னீங்க அப்படின்னதும், ரொம்ப நன்றிப்பா, இன்னைக்கு நான் இல்லாம போயிருப்பேன், ஆனா என் புள்ள சூர்யா தான் என்னை காப்பாத்தி இந்த வீட்லயே தன்னோட அம்மாவா இருக்க கூட்டிட்டு வந்தான் அப்படின்னதும், ஏமா அப்படி ஒரு முடிவெடுத்தீங்க? இல்லப்பா, காசுல இல்லாம போனா மோட்சம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க, அதுக்காகத்தான் நான் அப்படி ஒரு முடிவெடுத்துட்டேன். எனக்குன்னு தான் யாருமே இல்லையே, நான் இனி யாருக்காக வாழணும், எதுக்காக வாழணும்? இந்த வயசான காலத்துல இதெல்லாம் தேவையாப்பா? அதான் அப்படி ஒரு முடிவெடுத்தேன். ஆனா எப்புள்ள சூர்யா தான் ஓடி அம்மா நான் இருக்கேன், நீங்க என் கூட இருங்கன்னு சொன்னா. இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் என்னை சுத்தி இத்தனை சொந்த பந்தங்கள் இருக்குன்னு தெரியுதுப்பா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த கடவுள் தான் என்ன சூர்யா மூலமா காப்பாத்தி சூர்யா கூட அனுப்பி வச்சிருக்காரு அப்படின்னு அந்த இடத்துல தாரா சூர்யாவை பிறந்துட்டு இருக்காங்க. இதோட இந்த ப்ரோமோ முடிச்சு